வி ஆர் வொர்த் இட் அப்படின்னு நம்ம நினைக்கணும். நம்ம நினச்சிட்டு அதுக்கு நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம்னா, இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, மேபி கமெண்ட்ஸ் ஆகுது, அதெல்லாம் வந்து ஜஸ்ட் செட் இட் அசைட். கண்டதும் காதல் அப்படின்றது ஒரு ஏஜ் பசங்க பண்ணால் கூட அது வந்து அவங்க கொஞ்ச நாளில் கண்டதும் காதல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிப்பாங்க. பட் ஜென்யூனாக இவங்க நமக்கு கரெக்டாக இருப்பாங்க. அவங்க அதே மாதிரி வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு சரி எனக்கு கிவ் மீ சம் டைம். மனித யானை தானே. ஸோ மதம் பிடிச்சதுன்னு அப்புறம் அப்படியே போயிட்டாது. மதம் ஒரு இடத்துல பிடிச்சுன்னு அப்படி இருக்கும், அப்புறம் தண்ணிலைக்கு வந்தால் அது எப்படி ஆகும்? வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்போ உங்க 2 பேரையும் பார்த்ததுக்கு அப்புறமா யானை படத்துக்காக நானும் எல்லாரும் மாதிரியே பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ட்ரெய்லர் வந்து அவ்வளோ ப்ராமிசிங்கா இருந்துச்சு. அண்ட் யானை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம உங்களை வந்து கூல் பண்ண போறேன் நான். இது வந்து ஒரு ஐஸ் பிரேக்கிங் செஷன் கூட சொல்லலாம். ஓகேவா? நீங்க 2 பேரும் வந்து கொஞ்சம் இன்னும் ஃபன் ஆகணும். ஏன்னா அந்த யானை தாட்ஸ்லாம் வந்து இந்த செக்மெண்ட்ல வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். ஓகேவா? 2 பேரும் ரெடியா? ரெடி. நீங்க வந்து சார் உங்களுக்கு வந்து காஃபி பிடிக்குமா டீ பிடிக்குமா? காஃபி. பட் நாங்க வந்து தெரியாம வந்து டீ எடுத்துட்டு வந்துட்டோம். நீங்க வந்து காஃபியா டீயா? காஃபி, பிளாக் காஃபி. எனக்காக கொஞ்சம் டீன்னு சொல்லுங்களேன். உங்களுக்காக வந்து அழகான ஏகப்பட்ட டீஸ் வந்து இல்ல கிரீன் டீயும் குடிப்போம். கிரீன் டீ ஸ்பாட்ல அதுதான் அடிக்கடி. ஆமா, ஒரு எனர்ஜி பூஸ்டரா குடிப்பீங்க. ஓகே, உங்களுக்காக வித்தியாசமா ஏகப்பட்ட டீ எடுத்துட்டு வந்திருக்கோம். நம்ம ஒண்ணா வந்து நீங்க சூஸ் பண்ணுவீங்களா? அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிய வரும். எது போலாம் ஃபர்ஸ்ட்? ஹெர்பல் டீ. ஹெர்பல் டீ. ஹெர்பலாவே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். இதுக்குள்ள டீ இருக்கும்னு நினைப்பீங்க, ஆனா இதுக்குள்ள மாஸ்கா? மாஸ்க். ஓகே. என்ன கேள்வியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது கொரோனா பத்தியா? ஓகே, மாஸ்க்னு நினைப்பீங்க, ஆனா இதுக்குள்ள ஹார்ட். யா. சொல்ல மறந்த காதல் கண்டிப்பா எல்லாரோட லைஃப்லயும் இருக்கும் இல்ல? உங்களோட சொல்ல மறந்த காதல்னா எது? அப்படின்னு இல்லைம்மா. whenever I wanted to say அது கரெக்டாக என்னோட ஆர்த்திட்டையும் சொல்லிட்டேன், இல்லை அம்மாட்டையும் நான் அதை வெளிப்படுத்தியிருக்கேன், என்னோட தங்கைகள்ட்டும் அக்காட்டையும். அன்பை வெளிப்படுத்தணும்னா அந்த தருணத்தில் நம்ம வெளிப்படுத்தி தான் ஆகணும். ஸோ ரொம்ப ஹெட்டுன்னா நான் எதுவும் வச்சில்ல. இன்ஃபேக்சுவேஷன்ஸ் அஃப்கோர்ஸ் நம்ம ஸ்கூல் டைம்ல சும்மா ஏதாவது இது பண்ணுவானுங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள் தான். உண்மையா நமக்கு அது நடக்கும் போது அது வெளிப்படுத்தியிருக்கேன். ஸோ அதுவும் நான் பதுக்கி வச்சுட்டு இப்போ சொல்லணுன்ற விஷயம்லாம் எனக்கு இல்லை. யானை படத்துல எப்படி ஃபர்ஸ்டே பார்த்தோன்னே ஆக்ட்ரஸை பார்த்தோன்னே சொல்லிடுவீங்களா அந்த கதாபாத்திரத்துல? இல்ல வந்து சொல்ல மறந்து அப்படியே கொஞ்சம் தயங்கி அதுக்கப்புறமா வந்து அது எப்படி உடனே எப்படி சொல்லுவோம்? எல்லா படத்துலையும் அப்படியே உடனே எப்படி சொல்லுவோம்? பட் ஆனால் அதை பற்றி நான் இப்போ ரிவீல் பண்ண முடியாது. ஆனால் இட்ஸ் வெரி லவ்லி லவ் ட்ராக். ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஜென்யூனாக இருக்கும் அண்ட் ஃபன்னாக இருக்கும். அது அந்த விட்டு கொடுத்தல் எல்லா விஷயமும் கலந்த ஒரு விஷயமா இருக்கும். ஐ திங்க் அஃப்கோர்ஸ் படம் பார்க்கும்போது அது லவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலி சைட்லேயும் அது அந்த மாதிரியான ஒரு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க சார். வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சொல்லுங்க சார், உங்களோட சொல்ல மறந்த காதல் கதை. நீங்க இல்லைன்னு கண்டிப்பா சொல்லக்கூடாது. இல்லை, எனக்கு கொஸ்டின் பேப்பர் ரொம்ப முன்னாடி அவுட் ஆயிடுச்சுனால நானும் நிறைய யோசிச்சுட்டு தான் இருக்கேன் அது விஷயம். ஓ, அதனாலதான் நீங்க அந்த மாதிரி ஒரு தாட்ல இருந்தீங்களா? அப்படிலாம் எதுவும் மறந்துலாம் எதுவும் போல இல்லைங்க. இல்லாட்டி தான் இப்போ ஃபோன் பண்ணி உடனே சொல்லிடலாம், மறந்தா கூட உடனே. இப்போ இல்லை சார், பாஸ்ட்டுக்கு போயிடலாம். அப்படியே வந்து ஒரு 20 வருஷம் முன்னாடி, ஒரு 25 வருஷம் முன்னாடி. அப்படி எதுவுமே இல்லையம்மா. சரி, ஃபர்ஸ்ட் காதல் அதெல்லாம் எனக்கு பெருசாக ஞாபகமே இல்லை. சீரியஸாகவே சொல்கிறேன். அப்பிலேருந்தே சினிமா தான் அப்படின்னு ரொம்ப ஒரு நோக்கத்தில் நான் பிஸ்னஸ்லாம் இருந்து அதுக்கப்புறம் படித்து முடித்து பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ணிவிட்டு சரி ஒரு வேறு மாதிரி ஒன்று பண்ணலாமேன்ட்டு தான் சினிமாவுக்கு வந்தாங்க. எடுத்தோடனே சினிமாவுக்கு வரல. எடுத்தோடனே சினிமா தான் அப்படின்னு அப்படி வரல. நான் அதுக்கப்புறம் வந்துட்டு தான் அப்புறம் நான் வந்து நிறைய டைரக்டர்ஸ்ட்டு ஒர்க் பண்ணி கற்றுக்கிட்டு அப்படிதான் வந்தேன். அண்ட் உங்களோட படத்துல வந்து கண்டிப்பா ஆக்ஷன் சீன்ஸ்க்கு வந்து அளவே இல்லாம இருக்கும், சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துல ரொமான்ஸ் நிறைய இருக்குமா? ஏன்னா ஆக்ட்ரஸ் வேற லெவல் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிற ஆக்ட்ரஸ், எல்லா இளம் ஆண்களுக்கு பிடித்த ஆக்ட்ரஸ் இருக்காங்க, பிரியா பவானி சங்கர். ஸோ ரொமான்ஸ் சீன்ஸ் எதிர்பார்க்கலாமா? நல்ல லவ் ட்ராக் இருக்கும். அதான் நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு கன்வின்சிங்கான ஒரு விட்டு கொடுத்தல் எல்லாமே மிக்ஸான ஒரு விஷயமா இருக்கும் அந்த பேக்கேஜ். அது வந்து இப்படி இருந்தால் பெட்டர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் விவரமாக லவ் பண்ணுற மாதிரி நான் உணர்றேன். ஏன்னா கண்டதும் காதல் அப்படின்றது ஒரு ஏஜ் பசங்க பண்ணால் கூட அது வந்து அவங்க கொஞ்ச நாளில் கண்டதும் காதல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிப்பாங்க. பட் ஜென்யூனாக இவங்க நமக்கு கரெக்டாக இருப்பாங்க. அவங்க அதே மாதிரி வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு சரி எனக்கு கிவ் மீ சம் டைம் தென் ஐ வில் டெல் த ஆன்சர் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி கேரக்டர் அனலைசேஷனு
ஒருத்தன் வந்து எந்த அளவுக்கு செட் ஆகான்றது கூட இன்னைக்கு வந்து எல்லாமே இருக்குல்ல. ஆமா. ஸோ அதனால வந்து இன்னைக்கு லவ் வந்து அந்த மாதிரி இருக்கணும், ஒரு மெச்சூர்டாக, ஒரு குக்டு இதாக மெட்டீரியலாக பிளேட்டில் வச்சா அப்படி இருக்கும், எடுத்த உடனே அந்த மாதிரி எல்லாம் அப்படி இருக்கும் இந்த லவ். ஓகே, அடுத்ததா எந்த டீ போலாம்? நீங்க சொல்லுங்க சார், உங்கள்ட்ட தான் வந்து க்ரீன் டீ போடலாமா? கிரீன் டீ. இப்போ நீங்க எப்படி யோசிக்கிறீங்கன்னு பார்க்கலாம் சார். பேட்டரி, நீங்க வந்து ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிற டைம்ல யாராவது வந்து உங்களுக்கு ஒரு பயங்கர மோட்டிவேட்டிங்கா இருப்பாங்க, அப்படியே ஏஞ்சி நின்று திருப்பி ஓடுவீங்க, அந்த மாதிரி உங்க லைஃப்ல ஒரு பேட்டரியா யார் இருக்காங்க? பேட்டரின்றது எனக்கு ஃபேமிலி தான். முன்னாடி ரொம்ப முன்னாடி வந்து அப்பா அம்மா, ஓகே, எங்கள் அம்மா எனக்கு வந்து ஒரு எனர்ஜி. ஓகே, அப்படி நினச்சிப்பேன். ஏதாவது விஷயங்கள்ல பிரச்சனை வந்தாலும் அம்மாவை நினச்சிட்டு தான் நான். அடுத்து வந்து கல்யாணம் ஆன அப்புறம் ஒய்ஃப் 100%. ஓகே, அவங்க தான் மோட்டிவேட்டிங். ஆமாம், எனர்ஜி. இப்போ வந்து பசங்க வளர்ந்தோடனே தேர் ஆல்சோ கிவிங் மீ லாட் ஆஃப் எனர்ஜி. ஸோ அவங்களும் அப்பப்போ ஏதாவது சப்ளை பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஒரு எனர்ஜி கொடுத்துட்டே இருப்பாங்க, இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று. ஸோ இப்போதைக்கு வந்து அப்படிதான் மாறும் இல்லையா, ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயே எனர்ஜி வளர வளர. இப்போ ஒய்ஃபும் பசங்களும் அந்த மாதிரி. சூப்பர். நீங்க சார், உங்களுக்கு யார் அந்த எனர்ஜி பூஸ்டர்? அதான் ஆன்சர் அவரே சொல்லிட்டாரு. இல்ல, இது அது காமன் நாங்க வந்து ஆன்சர். வேற பதில் உங்களுக்கு வந்து நாங்க எதிர்பார்க்கறோம். அதுக்காக நான் சம்மந்தமே இல்லாத ஒரு பதில் சொல்ல முடியாது. அந்த டிரைவிங் ஃபோர்ஸ், புஷிங் ஃபோர்ஸ் எப்போதுமே வந்து ஃபேமிலி தான். அது வந்து நோ டவுட் அபவுட் இட். அண்ட் ஒர்க் மேலே இருக்கிற நமக்கு அந்த பேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பேஷன் தான் என்னோட பிக்கெஸ்ட் டு ரீச் தட். ஒரு தேடல், ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் எனக்கு என்னையே நான் வந்து மோட்டிவேட் பண்ணதுக்கான ஒரு விஷயமா நான் எப்போதும் எடுத்துப்பேன். அஃப்கோர்ஸ் இப்போ நான் சொல்லியிருக்கேன், நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இப்போ லிட்டில் பிட் வீட்டில் ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை பசங்களாக இருக்கட்டும், எவ்ரி ஒன் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ், மை சிஸ்டர்ஸ், எல்லாருமே ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் தான். என்றைக்குமே என்னை வந்து நான் கொஞ்சம் ஏதாவது டிஜெக்டடானா தே வில் கிவ் மீ தட் அந்த எனர்ஜி பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. யூ கேன் டூ இட், பண்ணு, நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். இது இல்லாமல் அந்த செல்ஃப் மோட்டிவேட் பண்ணுறதுல ஐ எம் வெரி, ஸோ அதுதான் பண்ணிக்கணும். நம்ம 10 பேர் சொல்கிறத விட நம்மளே நம்மளை வந்து ரியலைஸ் பண்ணணும். வி ஆர் வொர்த் இட் அப்படின்னு நம்ம நினைக்கணும். நம்ம நினச்சிட்டு அதுக்கு நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம்னா, இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, மேபி கமெண்ட்ஸ் ஆகுது, அதெல்லாம் வந்து ஜஸ்ட் செட் இட் அசைட். உங்கள் மேலே உங்களை கான்ஃபிடென்ட் வச்சு ஜஸ்ட் கீப் புஷிங் யுவர் செல்ஃப். அதுதான் எனக்கு தெரிஞ்சு the biggest motivating. So actually எனக்கு இப்ப பயங்கர மோட்டிவேட்டிங்கா இருக்கு, எனக்கு எதையாவது புஷ் பண்ணனும் போல இருக்கு. பட் யா, மாப் சொன்ன அந்த எண்டு பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்மளே இது பண்ணிக்கணும், நம்ம தான் சார் நம்மள மோட்டிவேட் பண்ணோம்ல. அண்ட் யானை செட்ல யார் ரொம்ப எனர்ஜெட்டிக்கான பர்சன், ஒரு பேட்டரி மாதிரி ஓடிக்கிட்டே கலகலகலன்னு செட்ல? சார் தானா? சார் தான் எனர்ஜி, எல்லாருக்குமே சேர்த்து எனர்ஜி. ஓட ஆரம்பிச்சாருன்னா எல்லாரும் ஓடிட்டு இருக்க வேண்டியது. உங்களுக்கு சாதுன்னு நடிச்சேனே சார், நான் எனர்ஜி பூஸ்டர் ஆடுங்க சார். வேற வந்து பாருங்க, எல்லாருமே அப்படிதான் இருப்போம். சோ அது ஆட்டோமேட்டிக்கா அங்க ஆரம்பிச்ச உடனே எல்லாருமே வில் பி தட். கேமராமேனா இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டரா இருக்கட்டும், ஆர்டிஸ்டா இருக்கட்டும், சாரோட எனர்ஜி எல்லாத்தையுமே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவார். அது பிகினிங், அது 6:30 மணி 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிறனா அங்கே ஆரம்பிச்சு தான் 6 o'clock வரைக்கும் ஒரு நைட் ஷூட் வரைக்கும் பிரிஸ்காக தான் போய்கிட்டு இருக்கும். ஆஹா, யானை நீங்க எப்போதுமே வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வைப்பீங்க, பட் அதுல வந்து ஏகப்பட்ட மீனிங் இருக்கும். இந்த யானை வந்து கட்டுக்கடங்காத காட்டு யானையா, இல்ல மத யானையை வந்து அடக்கிற கும்கி யானையா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நல்ல பசங்களெல்லாம் தூக்கி தோளில் சுமக்கிற ஒரு ஒரு நார்மல் யானையாக இருக்கும், எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்குற யானையாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கோவம் வர்ற யானையாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வேகம், அப்புறம் வந்து ஒரு அடிதடி ரகலை, இப்படி அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மதம். ஆமாம், ஒரு இடத்துல வந்து ஒரு மதம் பிடிக்கும்போது அது எப்படி இருக்கும், ஏன்னா மனித யானை தானே. ஸோ மதம் பிடிச்சதுன்னு அப்புறம் அப்படியே போயிட்டாது. அது மதம் ஒரு இடத்துல பிடிச்சுன்னு அப்படி இருக்கும், அப்புறம் தண்ணிலைக்கு வந்தால் அது எப்படி ஆகும். ஸோ அந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸை காட்டிட்டு அடுத்த சீனில் அங்கே ஒரு விஷயம் இப்படி ஒன்று நடந்ததுன்றதை மற்றவங்க முன்னாடி ஹைட் பண்ணுன்றதுக்காக தன்னை அப்படியே மாற்றிக்கிட்டு அந்த கூட்டத்தில் அப்புறம் தனியாக உட்காந்து அதுக்கு ரியாக்ஷனாக அப்படியே வந்து அந்த விஷயத்த நினச்சி ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் தான் இந்த யானை. நான் கேட்டது ஒரே கேள்வி, ஆனால் இவர் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. நான் இதுக்கு என்ன வந்து பதில் சொல்கிறதுனே தெரியல.